In the morning itself, Mary Magdalene அதிகாலமே மகதலேனா மரியாள் went to the tomb of Jesus Christ அவ இயேசுவுடைய கல்லறையிடத்திற்கு போனாள். in order to see the body of Jesus Christ. அவ அவ எதை பார்க்க போனால்? இறந்த சரீரத்தை பார்க்க போனாள். He didn't go and see Jesus Christ, அவள் இயேசுவை பார்க்க போகவில்லை, but he went to see body of Jesus Christ. அவள் இயேசுவுடைய சரீரத்தை பார்க்க போனாள். But she got disappointed alone. அவள் ஏமாற்றத்தை அடைந்தாள். She got disappointed alone. அவள் ஏமாற்றத்தை அடைந்தாள். You know what happened? You know very well. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு? Body of Jesus Christ was not in the tomb. இயேசுவின் சரீரம் அந்த கல்லறைக்குள்ள இல்லை. Instead, அதற்கு பதிலாக two angels were sitting. ரெண்டு தூதர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. She was weeping. அவள் அழுது கொண்டிருந்தாள். Angel asked her, தூதர்கள் அவளிடத்துல வந்து கேட்கிறாங்க, why are you weeping? ஏன் அழுகிறாய்? I don't know where the body of Jesus Christ was laid. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எங்க எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. He was saying like this to the angels. அவ அப்படிதான் அந்த தூதர்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாள். At this moment, அந்த நேரமே Jesus Christ appeared to her. அவளுக்கு முன்பதாக இயேசு தோன்றினார். She thought he was a gardener. அவர் நினைச்சா இவர் தோட்டக்காரர் என்று சொல்லி. He is asking Jesus himself, have you carried my Lord? Please give me back. அவ இயேசுவிடத்திலே போய் கேக்குறா, நீங்க என் கடவுளை கொண்டு போயிட்டீங்களா? என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவரை கொண்டு போறேன்னு சொல்லி. What a ignorance she had. அவள் எவ்வளவு அறியாமை பாருங்க அவளுக்கு. This is what Adamic world shows. இதுதான் ஆதாமுடைய உலகம் நமக்கு காண்பிக்குது. இதைத்தான் ignorance. அறியாமை. Ignorance means darkness. அறியாமை என்பது இருள். Ignorance means death. அறியாமை என்பது மரணம். Whoever is under the darkness, யாரெல்லாம் மரணத்தின் இருளுக்குள்ள இருக்கிறாங்களோ, they are not able to see the light. அவங்களால ஒளிய பார்க்க முடியாது. Even though the light is closer to him or her. அவங்க பக்கத்துல அவளுடைய அல்லது அவனுடைய அருகிலேயே ஒளி இருந்தால் கூட அவர்களால் அதை பார்க்க முடியாது. Because they are under the darkness. ஏனென்றால் அவர்கள் இருளுக்கு அடியில இருக்கிறார்கள். They are slave under the darkness. அவர்கள் இருளுக்கு அடிமையா They இருக்கிறார்கள். are slave under the death. அவர்கள் மரணத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். So that Jesus Christ came and conqueror became victorious over the darkness. எனவேதான் இயேசு இருளை ஜெயிக்கிறவராக வந்தார். He conquered the darkness. அவர் இருளை ஜெயித்தார். He conquered the death. அவர் மரணத்தை He ஜெயித்தார். conquered the ignorance. அவர் அறியாமையை ஜெயித்தார். Hallelujah. அல்லேலூயா. He delivered the people completely who are in ignorance. அறியாமையில இருக்கிற ஜனங்களை முற்றிலுமாய் அவர் விடுவித்தார். By rising again from the dead. அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததினால. This ignorance shows, this ignorance is the reason for all the problem you face in Adamic world. உங்க வாழ்க்கையில ஆதாம் உலகத்துல இந்த அறியாமை தான் நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். If you become enlightened, there will be no darkness in your life. நீங்க ஒளியினிடத்திற்கு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில இருள் இருக்காது. This is called the Messianic world. அதுதான் மேசியாவின் உலகம். Still, she was in Adamic world. அவள் இன்னுமே ஆதாமின் உலகத்தில் தான் இருக்கிறாள். So that she was not able to see the Christ who is light. அதுதான் அதனாலதான் அவளால இயேசுவுடைய ஒளியான இயேசு அவளால கண்டுகொள்ள முடியல. Amen. Praise the Lord. After that she could see. அதற்கு பின்பதாக அவள் பார்த்தால் திறக்கப்பட்டது. Her eyes were opened. அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. As soon as her eyes opened,
she could see he is Jesus Christ. அவள் கண்கள் திறக்கப்பட்ட பின்புதான் அவள் பார்த்தாள் இவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை. அல்லேலூயா. Many are living in Christ like this. Many are living in இதே Christ like போலதான் this இயேசு without knowing who is Jesus Christ. இதே போலதான் அநேகர் இருக்கிறாங்க இயேசு யார் என்றே தெரியாமல். Don't be worried. நீங்க கவலைப்படாதீங்க. Like Magdalene மகதலேனா seen Jesus Christ, you will see from unseen. மகதலேனா மரியாள் எப்படி இயேசுவை பார்த்தாலோ அதே போல நீங்களும் இயேசுவை பார்க்க முடியும். Don't be worried. நீங்க கவலைப்படாதீங்க. Don't be afraid of anything. பயப்படாதீங்க. Lord, I am not able to பயப்படாதீங்க. touch. ஆண்டவரே நான் உம்மை தொட முடியவில்லையே. She tried to touch Jesus Christ. Do you know? உங்களுக்கு தெரியுமா அவ இயேசுவை தொட முயற்சி பண்ணா. Jesus Christ stopped. அவர் நிறுத்தினாரு. Not yet I have ascended. நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல ஏறி போகவில்லை. So don't touch me. That Jesus Christ said to her. அதனால் என்னை தொடாதே என்று சொல்லி இயேசு அவளிடத்துல சொன்னார். She was able to touch him. அவளால அவரை தொட முடிஞ்சது. Jesus only stopped her. இயேசுதான் சொன்னாரு. I ascended. இயேசுதான் சொன்னாரு நான் என் பிதாவின் இடத்துல இன்னும் ஏறி போகவில்லை. அதனால அவள் தொடவில்லை. But she was able to touch Jesus ஆனால் Christ. அவளால இயேசுவை தொட முடியற இடத்துல தான் அவ இருந்தா. Yes, she could see Jesus Christ. அவளால இயேசுவை பார்க்கிற இடத்துல தான் அவ இருந்தா. From unseen situation. பார்க்க முடியாத சூழ்நிலையிலையும் பார்க்கிற இடத்துல அவ இருந்தா. Maybe you are in Adamic world. ஒருவேளை நீங்க ஆதாமின் உலகத்துல இருக்கலாம். Don't be worried. கவலைப்படாதீங்க. You will come into Messianic world by the power of resurrection. உயிர்த்தெழுத வல்லமையின் மூலமாய் நீங்கள் மேசியாவின் உலகத்திற்கு வர முடியும் உங்களால். Hallelujah. அல்லேலூயா. You will come into the Messianic world by the power of resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாய் உங்களாலும் மேசியாவின் உலகத்துக்குள்ள வர முடியும். It will not happen with your strength. உங்களுடைய பலத்தினால இது நடக்காது. It will happen with the power of resurrection. இது இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால மாத்திரமே முடியும். Hallelujah. அல்லேலூயா. How many of you believe the word I said? எவ்வளவு பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைய? Do you believe or not? நம்புறீங்களா நம்பலையா? Whatever you face in your life as problem, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ we know how it's coming. அது எப்படி வந்தது தெரியுமா? It is coming from Adamic world. அது ஆதாமின் உலகத்திலிருந்து வந்தது. If you're still in ignorance, நீங்க இன்னும் அறியாமையில இருந்தீர்கள் என்று சொன்னால் it will be coming. அது வந்து கொண்டே தான் It இருக்கும். will be coming. அது வந்து கொண்டே தான் And இருக்கும். overcome your life. அது உங்க வாழ்க்கையை அது மீறி போயிடும். You understand? அதை புரிந்து கொள்ளுங்க. உங்களை மேற்கொண்டு விடும். By understanding of rising of Jesus Christ alone, it will be stopped. இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் புரிந்து கொண்டா மாத்திரமே அது நின்று போகும். Amen. ஆமென். By understanding of resurrection of Jesus Christ alone, it will be stopped completely. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரமே அது உங்கள் வாழ்க்கையில வராமல் நின்று விடும்.